அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகைன் சீக்ரெட்ஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனின் அம்புகள் மட்டும் அபூர்வ சக்தி பெற்றதன் காரணம் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாபாரத போரில் 10வது நாள் பிதாமகர் பீஷ்மர் விழுந்து விட்டார் எனும் செய்தியே கௌரவர் படைகளுக்கு கலகத்தை தந்தது. அடுத்த நாள் யார் தலைமையில் என்ன வியூகம் அமைத்து களம் காண்பதென கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் கூடி விவாதித்தார்கள். அப்போது பலரும் ஒருமித்த கருத்தாக பரிந்துரைத்தது ஆச்சாரியார் துரோணரை தான். துரோணரின் போர் திறமைகள் பிதாமகர் பீஷ்மரின் திறமைகளுக்கு நிகரானவை. தனுர் சாஸ்திர வித்தகர். பாண்டவ சேனைகளாகட்டும் கௌரவ சேனைகளாகட்டும் மகாபாரத போரில் முக்கிய பங்கு வகிக்கும் பலருக்குமே போர்க்கலைகளை கற்றுத்தந்த குருதான் துரோணர். அதோடு அர்ஜுனன், அபிமன்யு, பீமன் போன்ற பாண்டவ மகாதரர்களையும் சமாளிக்கும் உத்தியை அறிந்தவரும் இவரே. துரியோதனன் துரோணரை பணிந்து, இதுதான் வில், இதுதான் அம்பு, இது கதை என எங்களுக்கு ஆதி முதல் ஆயுதங்களை காட்டி கொடுத்து கற்பித்த கடவுளே, இந்த சீடனின் சேனைக்கு தலைமை தாங்கி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என வேண்டி நின்றான் துரியோதனன். அகம் குளிர்ந்த துரோணரும் துரியோதனனை ஆறத் தழுவி, துரியோதனா, நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை எவனும் கொல்ல முடியாது. என் இறுதி மூச்சு உள்ளவரை உன்னையும் உன் சேனைகளையும் காத்து உன் வெற்றிக்கு வழிவகுப்பேன் என கூறி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 11வது நாள் துரோணர் தலைமையில் கௌரவர்கள் படை வியூகம் அமைக்கும் செய்தி பாண்டவர்களை வந்தடைந்தது. பாண்டவர்களுக்கு குரு மீது பக்தி அதிகம். துரோணருக்கும் பாண்டவர்கள் மீது அன்பும் கரிசனமும் இல்லாமல் இல்லை. குறிப்பாக தன் முதன்மை மாணவன் அர்ஜுனன் மீது கூடுதல் அன்பு உண்டு. மகனினும் மேலான சீடன் அல்லவா, எப்படி மறப்பார்? களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்து கொண்டனர். அர்ஜுனன் உடனடியாக தன் தேரிலிருந்து இறங்கி குருவை வந்தனம் செய்தான். துரோணருக்கு பெரும் மகிழ்ச்சி. எதிரி நிலை எடுத்து நின்றாலுமே குருபக்தி மாறாத தன் சிஷ்யனை பார்த்து பூரித்து போனார். போரும் தொடங்கியது. ஒரு பக்கம் துரோணரை சமாளித்து கொண்டு மறுபுறம் கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். போர்க்களத்தில் அர்ஜுனன் காலசம்ஹார மூர்த்தியாகவே காட்சியளித்தான். அர்ஜுனனின் காண்டீபத்தில் இருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் துரோணர் எய்வதை விட விரைவாகவும் அழிவை தருவதாகவும் இருந்தன. ஒரு கட்டத்தில் அர்ஜுனனின் தாக்குதலை முனைமுறிக்கும் வகையில் துரோணருக்கு பக்கபலமாக கௌரவ படையின் மகாதரர்களான கர்ணன், துரியோதனன், ஜெயத்ரதன், சகுனி, அஸ்வத்தாமன், சல்லியன் அனைவருமே ஒன்று கூடி வந்தார்கள். இருப்பினும் அர்ஜுனனின் வேகத்தை தடுக்க முடியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். கர்ணனுக்கு கோபம் கொப்பளித்தது. ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாத துரியோதனன் குரு துரோணரிடம், குருதேவா, நீங்கள் எங்கள் எல்லோருக்குமே ஒரே மாதிரிதானே வில் வித்தையை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் இந்த அர்ஜுனனின் அம்புகள் அஸ்திரங்கள் மட்டும் இவ்வளவு வேகமாக சீறி பாய்கின்றனவே. எங்களுடைய அம்புகள் எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமாக இலக்குகளை தாக்குவதில்லை என கேட்டான். ஒரு மெல்லிய புன் முறுவல் போத்தார் துரோணர். சிரிக்காதீர்கள் குருவே, விடை அழியுங்கள் என துரியோதனன் வேண்டினான். தன் சிறந்த சிஷ்யன் ஒருவனின் வீரத்தை தலை சிறந்த பிறர் வீரர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எந்த குருவுக்குத்தான் பெருமையாக இருக்காது? உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஒரு போர்க்கருவி. ஆனால் அர்ஜுனனை பொறுத்தவரை அது அவனுள் ஒரு பகுதி. அவன் எய்யும் அம்புகள் எல்லாம் அவன் உயிரில் ஒரு பகுதி. நாமே நேரடியாக சென்று ஒருவனை தாக்கினால் எப்படி தாக்குவோமோ அப்படித்தான் அவன் உயிரின் அங்கங்களான அம்புகளும் அஸ்திரங்களும் பாய்கின்றன. அவன் வில் பயிற்சி செய்வதே ஒரு தவம்தான். அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் போதும் தன் உயிரின் ஒரு பகுதியையே எய்கிறான். அந்த அளவுக்கு தனுர்வேதத்தை தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்திருக்கிறான். அதோடு வனவாசத்தில் இருந்தபோது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்ந்ததால் அவன் அம்புகள் எல்லாம் அழிவை கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறி பாய்கின்றன. நமக்கு எதிராக அவன் பாசுபாஸ்திரம், நாராயணாஸ்திரம் போன்ற தெய்வீக மகா பிரளய அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்றார் துரோணர். நீங்களும் தாத்தா பீஷ்மரை போல அவர் புகழ் பாடாமல் நம் சேனைகளை காப்பாற்றுங்கள் துரோணரே என கடுகடுத்தான் துரியோதனன்.
செவிடன் காதில் ஊதிய சங்கு கேட்கவா போகிறது என துரோணரும் அர்ஜுனனின் திறமைகளை பார்த்து வியந்தபடியே போர் புரிந்து கொண்டிருந்தார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.